அனைவருக்கும் வணக்கம். உரைத்தொடரின் 3ஆம் நாள் இது. ஆகமம் ஆகி நின் ரன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இறைவனை வணங்கும் அனைவருக்கும் இருக்கும் ஒரு கேள்வி, அவனை நெருங்குவது எப்படி என்பது. அந்த நெருக்கம்தான் அண்ணித்தல் எனப்படுகிறது. அண் என்னும் ஈரெழுத்து ஒரு மொழிதான் அண்மை, அன்னிப்பு, அண்ணி, அண்ணன் என்று வளர்ச்சி அடைகின்றது. இறைவன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பவன் என மாணிக்கவாசகர் அந்த கேள்விக்கு ஓர் அற்புதமான விளக்கத்தை, விடையை நமக்கு அருளுகிறார். ஆகமம் ஆகி நின்று அவன் அன்னிக்கிறான். ஆகமம் என்பது என்ன? அந்த சொல்லுக்குரிய பொருள் மிகவும் ஆழமானது. ஆகமம் என்பது ஒரு சடங்கினை அல்லது சில நடைமுறைகளை குறிக்கும் சொல்லாக இன்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அச்சொல்லின் பொருள் விளக்கத்தை நோக்குவோம். அதன் பிறகு அது எதனை குறிக்கிறது என்பது நமக்கே விளங்கிவிடும். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி உயிர்களை குறிக்கிறது. ஆ என்பதே பசு என்ற பொருளை தரும் வழக்கமும் உண்டு. அது ஒரு பெயர் சொல்லாகிவிட்டது. ஆ என்றால் பசு என்பது ஒரு பெயர் சொல். ஆனால் அது பசுவை மட்டும் குறிக்கவில்லை, உயிர்களை குறிக்கிறது. கமம் என்றால் என்ன என விளங்க வேண்டும். பாகம் என்பது ஒரு சொல். தாகம், ஓகம் ஆகியன எல்லாம் கம் என முடியும் சொற்கள். பாகம் என்பது என்ன? ஒரு வடிவத்தின் ஒரு பகுதி பாகம் எனப்படுகிறது. பகுக்கப்பட்ட ஒன்று பாகம் என இருக்கிறது.
ஒரு வடிவம் பகுக்கப்படுகிறது. அவ்வாறு பகுக்கப்படும் பொழுது அதன் ஒரு கூறு அல்லது ஒரு பகுதி தன்னளவில் முழுமையாக இருந்தால் அது பாகம். இறைவனின் இடபாகம் அன்னைக்கு உரியது என்பது நம்முடைய மரபு. இடபாகம் என்றால் உச்சி முதல் பாதம் வரையிலான யாவிலும் இடப்பகுதியில் இருக்கும் பகுதி. வலப்பக்கம் என்ன இருக்கிறதோ அது இடப்பக்கம் இருக்கிறது என்பது அடிப்படை. அந்த இடப்பக்கம் முழுமையானதாக இருக்கிறது என்பது இன்றியமையாத கருத்து. அதாவது எது பாகம் எனப்படுகிறதோ அது தன்னளவில் முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு மனித உடலில் கை, கால் ஆகிய உறுப்புகளை பாகம் என்று கூறக்கூடாது. கால் என்றால் அதன் மேல் பாகம், கீழ்பாகம் என்று கூறலாம். இல்லை என்றால் அவை தனித்தனி கூறுகளாக இருக்கின்றன என கூறலாம். அதாவது கணுக்காலுக்கு கீழ் இருப்பது ஒரு கூறு, அதற்கு மேல் தொடை வரை இருப்பது மற்றொரு கூறு என்று கூறலாம். கணுக்காலுக்கு மேல் முழங்கால் வரை இருப்பது ஒரு கூறு, அதற்கு மேல் தொடை வரை இருப்பது மற்றொரு கூறு என்று கூறலாம். ஆனால் பாகம் என்று கூறும் பொழுது அந்த உறுப்பு முழுமையானதாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் உள்ள செல்வம் பிரிக்கப்படும் பொழுது அது பாகமாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் முழுமை தருவதாக அது இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அது முறையான பாகம் அல்ல என்று கருதப்படுகிறது. வேகம் என்பது புழக்கத்தில் உள்ள மற்றொரு சொல். வே என்றாலே மேலெழுந்து பரவி இருப்பது, வெம்மையாக இருப்பது என்று பொருள். அதனைத்தான் திருஞான சம்பந்தர் வேயுறு தோழி பங்கன் என்றார். வெம்மையாக இருக்கும், மேலெழுந்து பரவி இருக்கும் தோள் கொண்ட அன்னையை ஒரு பாகமாக அல்லது பங்காக கொண்டவன் இறைவன் என்பது கருத்து. இந்த வே முழுமையான ஒரு நிலையை அடைகிறது என்பதனை குறிப்பதுதான் வேகம் என்னும் சொல்லின் ஆக்கம். மேலெழுந்து அல்லது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு எழுச்சி அடைந்து விரைந்து செல்லும் ஒன்று தடுமாற்றம் இல்லாமல், சீர்கேடு இல்லாமல் வளர்ச்சி அடைகிறது என்றால் அதுதான் வேகம். அவ்வாறு முழுமை இல்லை, ஆனால் அது செல்கிறது என குறிப்பிட வேண்டும் என்றால் அதனை விரைவு, விரைதல்
என கூறுதல் பொருத்தமானது. வேகம் என்பது தன்னளவில் தன் விரிதலின் இயல்பில் முழுமையானது. விரைவு எனப்படுவது ஏற்ற இறக்கங்கள் கொண்டது. இடைநிறுத்தத்தில் கூட அது நின்று போகலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு முன்பே அது முடிந்தும் போகலாம். அவ்வாறு குறிப்பிட்ட இலக்கு இல்லாமல் கூட அது செல்லலாம். இவையெல்லாம் விரைவு எனும் சொல்லுக்குரிய கருத்துகள். ஆக்கம் என்பது அடுத்த சொல். ஒன்று ஆகிறது, உருப்பெறுகிறது. அவ்வாறு உருப்பெறுவது முழுமையானது என்றால் அது ஆக்கம். அது முழுமை அடையாது என்றாலோ இன்னும் அடையவில்லை என்றாலோ அது ஆக்கம் அல்ல. நீக்கம் என்பது மற்றொரு சொல். ஒன்று ஏதோ ஒரு பொருளிலிருந்து அல்லது வடிவத்திலிருந்து அகல்கிறது, விலகுகிறது. அது முழுமையாகவே விலகுகிறது அல்லது விலக்கப்படுகிறது என்றால் அது நீக்கம். ஓங்குதற்கு உரிய வினைகளில் ஈடுபடுதல் ஓகம். ஓ எனும் சொல்லுக்கே ஓங்குதல் என்பதுதான் அடிப்படையான பொருள். அதிலிருந்து பல்வேறு பொருள் வழக்கத்தில் வளர்ச்சியடைந்து விட்டது. ஆயினும் அடிப்படை யாதெனில் ஓங்குதல். அவ்வாறு ஓங்குதலில் முழுமை வேண்டும் என்பதற்காக ஆற்றப்படும் வினைகள் ஓகம் எனப்பட்டன. யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி வரம்புகளை கடந்து விரிவடைதல் என்ற பொருள் கொண்டது. ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் நில்லாமல் விரிவடைந்து செல்லுதல் யா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய அடிப்படையான பொருள். அது இலக்கற்றதல்ல, இலக்கு நோக்கியது. யா என்பது இலக்கற்று தெரிவதல்ல, இலக்கு நோக்கி வரம்புகளை கடந்து விரிவடைவது. அவ்வாறு இறைவனை அடைவதற்காக, அவனிடம் வேண்டி பெறுவதற்காக ஆற்றப்படும் வினைகள் யாகம் எனப்பட்டன. யா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிதான் யாத்திரை என்று வளர்ச்சி அடைந்தது. ஒரு ஊருக்குள் செல்வது யாத்திரை அல்ல. அவ்வூரின் எல்லையை கடந்து அல்லது ஒருவர் தன் வாழ்க்கையில் இதுவரை பயணித்த பகுதிகளை கடந்து தொலைவிற்கு செல்கிறார் என்றால் அதுதான் யாத்திரை. இல்லை என்றால் அது பயணம். இந்த கருத்துகளிலிருந்து ஆகம் என்றால் என்ன என நாம் விளங்கிக் கொள்ளலாம். உயிர் தன் முழுமையை அடைவதற்கு உரிய வினைகளில் ஈடுபடுதல் ஆகம். இதுதான் ஆகம் என்று விரிவடைகிறது. ஆகம் என்றால்
அது பொருள் தருவதுதான், போதுமானதுதான். ஆயினும் அது கூடுதலாக எனும் விகுதியினை பெற்று ஆகமம் எனப்படுகிறது. இதற்கு என்ன பொருள் என்றால், உயிர் தன் முழுமையை அடைவதற்காக ஆற்றும் வினைகளும் நிறைவானவையாக இருக்க வேண்டும் என்று பொருள். எனும் விகுதி பல்வேறு தனித்தனியான கூறுகளை எல்லாம் ஒன்றாக்கி ஒரு தொகையாக கொண்டிருப்பதை குறிப்பது. அதனை எளிமையாக சுருக்கமாக பன்மை கூறிய விகுதி என்பது நம் மரபு. பன்மையை ஒரு தொகையாக்கினால் அதற்குரிய சொல் என முடிய வேண்டும் என்பது நம் மரபு. வரம் என்கிறோம். நாம் சிலவற்றை வேண்டும் என வேண்டுகிறோம், அவை வருகின்றன. அவை யாவும் வரம் எனப்படுகின்றன. இவ்வாறு எனும் ஈரெழுத்து ஒரு மொழி பல்வேறு தன்மைகளை ஒரு தொகுப்பாக கொள்வது. ஆகமம் என்று நிறைவான சொல்லாகிறது. உயிர்கள் தமது முழுமையை அடைவதற்குரிய வினைகளை ஆற்றுதல் ஆகம். அவ்வாறான எல்லா வினைகளையும் ஒரு தொகையாக தொகுத்து கொடுத்தால் அது ஆகமம். ஒரு மனிதர் தன் வாழ்வின் முழுமையை அடைய வேண்டும் என்பதற்காக சில வினைகளை ஆற்றுவார். அது அவருக்குரிய முழுமையை வழங்கும். வேறொரு மனிதர் அவருக்குரிய முழுமையான வாழ்க்கையின் பொருள் என்ன என தேடி வினைகளை ஆற்றிக் கொண்டிருப்பார். அது அவருக்குரிய ஆகம். இவ்வாறு பல கோடி மாந்தர் பல கோடி வினைகளை ஆற்றுகிறார்கள். காலந்தோறும் மாந்த கூட்டத்தில் பலர் என் வாழ்க்கை நிறைவடைய வேண்டும் அல்லது முழுமையடைய வேண்டும் என்ற வேட்கையுடன் இறைவனை எண்ணியும் நினைத்தும் வேண்டியும் வினையாற்றுகிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவரவருடைய ஆகம் முழுமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவை யாவற்றையும் அறிந்திருப்பவன் ஒருவன், அவனே நம் இறைவன். அவன் இவ்வாறான தனித்தனி கூறுகளாக மனிதர்கள் ஆற்றும் ஆகம் எனப்படும் வினைக்கூட்டத்தை ஒரு தொகையாக்கி இவை யாவும் ஆகமம் என அருளினான். இதுதான் ஆகமம் எனும் சொல்லுக்குரிய பொருள் விளக்கம். இப்படி ஆகமம் என்ன நின்று அன்னிப்பவன் இறைவன் என்கிறார் மாணிக்கவாசகர். ஆகமம் என இறைவன் நிற்கிறான். அவன் எங்கே நிற்கிறான்? உங்களுக்கும் எனக்கும் அண்மையில் மிக நெருக்கத்தில் அவன் நிற்கிறான். என்னவாக நிற்கிறான்? ஆகமம் ஆக நிற்கிறான்.
மாணிக்கவாசகர் தன் வாழ்க்கையில் நிறைவு வேண்டும் என வேண்டியும் வருந்தி புலம்பியும் வினைகள் பல ஆற்றியும் நிறைவடைந்தார். அவரைப் போல பல்லாயிரம் பேர், பல நூறாயிரம் பேர் நிறைவடைந்தார்கள். இவர்கள் யாவரும் இறைவனால் அரவணைக்கப்பட்டு அந்நிறைவை எய்தினார்கள். அந்த கருத்துக்களை அவர்கள் உலகிற்கு அருளிச் சென்ற கொள்கைகளை நாம் பின்பற்றுகையில் நாமும் அவர்களைப் போன்ற நிறை வாழ்க்கையினை பெறுகிறோம். நாம் அவ்வாறு வாழ்வில் நிறைவடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மாணிக்கவாசகரும் வேறு பலரும் தாமாற்றிய வினைகளை கொள்கைகளாக, மந்திரங்களாக பதிவு செய்துவிட்டு போனார்கள். அவர்கள் வாழ்ந்தார்கள், நிறைவாக புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவ்வாறு அவர்கள் சென்ற பின்னரும் அவர்கள் இயற்றிய மந்திரங்கள் நம்மோடு நிற்கின்றன. அவை எங்கும் சென்று விடவில்லை, மறைந்து விடவில்லை. அவை இன்றும் நிற்கின்றன. நிற்றல் என்பது என்ன? நிலையாக இருத்தல், நிறுவப்படுதல், அசைவுகளுக்கு அல்லது இடையூறுகளுக்கு ஆட்படாமல் இருத்தல், அதுதான் நிற்றல். திருவாசகம் இன்றும் நிற்கிறது. காரைக்கால் அம்மையின் அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மணிமாலை உள்ளிட்ட நூல்கள் நிற்கின்றன. தேவார பதிகங்கள் நிற்கின்றன. இவ்வாறு பல நூல்கள் இன்றும் நிற்கின்றன. இந்த நூல்கள் நிற்கின்றன என்று கூறலாமா? இல்லை. இந்த நூல்களில் இறைவன் நிற்கிறான். இந்த நூல்களில் உள்ள கருத்துகள் இறைவனுக்கும் தமக்குமான உறவு என்ன என்பதனை அந்நூல்களை இயற்றியோர் பாடியும் விளக்கியும் நிற்கின்றன. அதனை பயிலும் பொழுது, அந்த மந்திரங்களை பொருள் உணர்ந்து உச்சரிக்கும் பொழுது, அவர்கள் என்ன வினைகளில் ஈடுபட்டு ஆகம் உற்றார்களோ அதே ஆகத்தினை நாமும் அறிந்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இப்படி பல்வேறு இறையியலாளர்களுடைய ஆகம் யாதென நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆகமம் என்று ஆகிவிடுகிறது. தொல்காப்பியர் பிறந்த காலம் வேறு, அவருக்கு முன்பு இருந்த அகத்தியர் காலம் வேறு, செவ்வேள், முருகவேள், வேலன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட திருக்குழந்தை மரபினர் வாழ்ந்த காலம் வெவ்வேறு என்று இருந்தாலும் அவரவரும் வாழ்ந்து நிறைவுற்ற காலத்தில் அவரவரும் ஆற்றிய வினைகள் ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவை நூல்களாக தொகுக்க
தொகுக்கப்படுகின்றன. அந்த நூல்கள் ஒருவேளை சிதைந்து அழிந்து போனாலும் அதில் உள்ள கருத்துக்களை பிற்காலத்தில் வருவோர் உணர்ந்தும் புரிந்து கொண்டும் பதிவு செய்து விடுகிறார்கள். தொல்காப்பியமே அப்படி இயற்றப்பட்ட நூல்தான். ஐந்திரம் எனும் கல்வியை பயின்றவர் தொல்காப்பியர். ஐந்திரத்தில் என்ன இருந்தது என்று நமக்கு நேரடியாக தெரியாது. ஆயினும் தொல்காப்பியத்தில் என்ன இருக்கிறதோ அது ஐந்திரத்தில் இருந்தது என்று நாம் எளிதாக அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் அதனை இயற்றியவரே ஐந்திரம் கற்றவர் எனும் பொழுது அவர் வேறு எதனை எழுதிவிடப் போகிறார்? ஒரு நூல் அழிந்தே போனது என்றாலும் அதன் கருத்துக்களை இறைவன் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட வேறு ஒருவர் வழியாக நிலைநாட்டுகிறான். இதுதான் நிற்றல். இறைவன் நிற்கிறான். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நூல் என்றாலும் கூட அது என்றோ ஒரு நாள் மேலெழுந்து வருகிறது எனும் பொழுது இறைவன் அந்த நூல் வழியாக நிற்கிறான். அவன் எப்படி நிற்கிறான்? நமக்கு நெருக்கமாக நிற்கிறான், அண்மித்து நிற்கிறான். ஏன் அவன் அண்ணிக்கிறான்? ஏனென்றால் அந்த நூலில் உள்ள கருத்துக்களை நாம் பயில்கிறோம். அந்த கருத்துக்கள் யாவும் இதற்கு முன்பு வாழ்ந்த பல்லாயிரம் மனிதர்கள் தம் வாழ்வில் முழுமையடைவதற்கு உரிய வழிகளாக இருந்தன. கால வெள்ளத்தில் நூல்கள் அடித்து செல்லப்பட்டாலும் கருத்துகள் அழியாமல் அப்படியே நிற்கின்றன. அவை நமக்கு வாழ்வின் முழுமையை நல்குவதற்கு காத்திருக்கின்றன. அந்த நூல்கள் யாவற்றின் இலக்கும் அம்மையும் அப்பனுமாக இருக்கும் இறைவன் மட்டும்தான் என்பதனால் அந்த நூல்கள் வழியாக இறைவன் அண்ணித்து நிற்கிறான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்பதற்கு இதுதான் பொருள். இந்த ஆகமம் எனும் இச்சொல்லின் உள்ளே திருக்கோயில்களை கட்டுதற்குரிய வழிமுறைகள், அவற்றை பேணுதற்குரிய நெறிமுறைகளும் உண்டு. ஆனால் அவை மட்டுமே என்று புரிந்து கொள்ளக்கூடாது. திருக்கோயிலே கட்டாமல் இறைவனை துதித்தால் இறைவன் அன்னித்திருக்காமல் விலகிவிடுவானா? இல்லை. புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் என்று மாணிக்கவாசகர் நேரிடையாகவே, ஐயா உன் கோயிலை நான் மெழுகி எண்ணெயால் மெழுகவில்லை, அதனை தூய்மையாக்கவில்லை, இந்த கோயிலில் நான் கூத்தாடவும் இல்லை, ஐயோ நான் இப்படி உன் கோயிலுக்குரிய பணிகளை கூட செய்யாமல் இருக்கிறேனே என்று ஓரிடத்தில் அல்ல பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அவரே கோயிலும் எழுப்பினார். அவரே கோயில் பணிகளில் ஈடுபடாமல் தான் இருப்பதை எண்ணியும் வருந்தினார். கோயில் எழுப்புதல் அல்லது எழுப்பாதிருத்தல் என்பனவெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஆகமம் எனப்படுவது இதற்கு முன்னர் இறைவனடி சேர்ந்த மாந்த கூட்டம் எவற்றையெல்லாம் முறைப்பட செய்ததோ அவை யாவற்றின் தொகுப்பு. அவற்றில் நீங்கள் ஒரு சிலவற்றை பின்பற்றி வாழ்வில் நிறைவேற்ற
நிறைவடையலாம், மற்றவர் ஒரு சிலவற்றை பின்பற்றி நிறைவடையலாம். அதனால்தான் அங்கே அம் எனும் விகுதி ஈரிடத்தில் வருகிறது. கம் என்பதும் அண்மை அம் எனும் விகுதி கொண்டது. மேலும் ஒரு அம் பன்மை விகுதியாக வந்து கமம் என்ற சொல்லாகிறது. மன்னுமாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் என்று திருவாசகத்தில் இறைவன் மகேந்திரம் என்ற ஒரு மலையில் ஆகமத்தை கூறினான். அந்த ஆகமம் பிற்காலத்தில் அதே இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்று கூறுகிறார். ஏதோ ஒரு காலத்தில் மகேந்திர மலையில் இறைவன் ஆகமம் அருளினான். அது அழிந்து போயிற்று. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு இறைவனே அந்த ஆகமத்தை தோற்றுவித்து அருளுகிறான். இதுதான் ஆகமத்தின் சிறப்பு. கடல் கோளால் நாடே மூழ்கி போயிற்று எனும் பொழுது நூலும் மூழ்கித்தான் போகும். அதனால் என்ன? அவன் ஆகமம் ஆகி நின்று கொண்டிருப்பவன். யாரோ ஒருவர் வழியாக அல்லது ஒரு சிலர் வழியாக ஆகமத்தை அவன் தோற்றுவித்து அருளுவான். அப்படி அருளினான் என்பதனைத்தான் வேதம் அல்லது மறை எனப்படுவது மந்திரங்களால் நிறைந்த நூல் என்றாகும். அவையெல்லாம் விளக்கத்திற்குரியன. மறைநூல் என்றால் அது விளக்கப்பட வேண்டியது. மறைவாக கருத்துகள் இருக்கின்றன என்றால் அது மறைநூல். இன்று ஒரு பொருள் தரும், நாளை ஒரு பொருள் தரும், எதிர்காலத்தில் அது வேறு பொருள் தரும். அவ்வாறு கால எல்லைகளை கடந்து பொருள் தரும் அளவிற்கு செறிவாக, ஆழமாக, நுட்பமாக அவை இயற்றப்படுகின்றன. இவையெல்லாம் வேதங்கள். திருவாசகம் வேதம், அற்புத திருவந்தாதி வேதம், தேவார பாக்கள் வேதம், தொல்காப்பியம் வேதம், இவை எல்லாமே மறைநூல்கள். இந்த மறைநூல்களுக்கு உள்ளே பொதிந்திருக்கும் கருத்துகள் ஆகமங்கள். ஒரு மறைநூல் பல்வேறு ஆகமங்களை தனக்குள் கொண்டிருக்கும். திருவாசகத்தில் உள்ள கருத்துகளில் உங்களுக்கு இன்று எவையெல்லாம் வாழ்க்கைக்கு வழியாகின்றனவோ அவை உங்களுக்கு உரிய ஆகமங்கள். ஆகமங்கள் என்று கூற வேண்டியதில்லை, அதுவே பன்மைதான். திருவாசகம் என்பது ஒரு மறைநூல். அதில் உங்களுக்கு வாழ்க்கை நிறைவை அளிக்கும் கருத்துகள் நீங்கள் பின்பற்றி கடைபிடித்து ஒழுக வேண்டிய ஆகமம். மற்றவருக்கு உரிய நெறிகள் அவருக்கு உரிய ஆகமம். இன்னும் ஓர் 1000 ஆண்டு கழித்து வருவோர் அதே திருவாசகத்தை பயிலுகையில் அது மறைநூல் என்பதனால் அக்காலத்துக்குரிய பொருளை அது தரும். அந்நிலையில் அப்போது இதிலிருந்து வெளிப்படும் வழிகாட்டல்கள், நெறிமுறைகள்
அவர்களுக்கு ஆகமம். மறைநூல்களுக்குள் ஆகமம் பொதிந்திருக்கிறது. 63 வாழ்க்கையின் நடைமுறைகளில் ஆகமம் மறைந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில் இறைவனை அடைந்தார்கள். இவர் வழிக்கும் அவர் வழிக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்றும் இருக்கும். ஆயினும் இருவருமே இறைவனை அடைந்தார்கள். இது இவர் இறைவனை அடைவதற்கு இருந்த ஆகம், அது அவர் அடைவதற்கு இருந்த ஆகம். இவையெல்லாம் ஒரு தொகையாக இருப்பது ஆகமம். இவ்வாறான கருத்துக்களை தனக்குள் கொண்டிருப்பது மறைநூல். திருவாசகத்திலேயே நால்வேதம் குறித்து மாணிக்கவாசகர் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். அதே மாணிக்கவாசகர் ஆகமத்தை இறைவன் தோற்றுவித்து அருளினான் என்றும் கூறுகிறார். ஆகமம் என்றால் ஏதோ சில சடங்குகளுக்குரியது என்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டாம். அவையும் அதில் இருக்கும் அல்லது இருக்கலாம். ஆனால் அவை மட்டும்தான் ஆகமம் என்பது முற்றிலும் பிழையானது, தவறானது. மனதிற்குள்ளேயே கோயில் கட்டியவரும் இறைவனை அடைந்தார். பெரும் பாறைகளால் கோயில் கட்டியும் இறைவனை அடைய முடியாதோரும் பலர் உண்டு. கோயில்களை கட்டி முறைப்பட வழிபாடு நடத்தி அவற்றை பேணி இறைவனை அடைந்தோரும் உண்டு. இது மட்டும்தான் வழி என்று கருதுதல் ஆகமத்திற்கு எதிரானது. ஏனென்றால் ஆகமம் என்பதே தனித்தன்மைகளின் ஒரு தொகுப்புதான். எந்த தனித்தன்மையும் இறைவனை அடைவதுதான் நோக்கம் என இருந்தால் அது ஆகம். அவ்வாறான தனித்தன்மைகளின் தொகுப்பு ஆகமம். இதுதான் ஆகமம் என்று யார் சொல்ல இயலும்? ஆகமம் என்றாலே இதுதான், இவ்வளவுதான் என்று சொல்வதற்கு யார் உள்ளர்? முற்காலத்திலும் அப்படி எவரும் இல்லை, இன்றும் இல்லை, இனியும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் தன் குழந்தைகளில் எந்த வழிமுறையில் தன்னை அடைகிறது அல்லது அடைந்தது என்பதனை அறிந்தவன் ஒருவன்தான். அவன் மட்டும்தான் இந்த குழந்தை இந்த ஆகத்தின் வழியாக நம்மை வந்து சேர்ந்தது, அந்த குழந்தை அந்த வழியில் வந்தது என அறிந்தவன். ஆதலால் இறைவன் மட்டும்தான் ஆகமத்தை அறிந்தவன். இந்த கருத்துதான் இறைவனே ஆகமமாகி நின்று அன்னிக்கிறான் என மாணிக்கவாசகரால் கூறப்படுகிறது. ஆகமமாகி நின்று அன்னிப்பவன் இறைவன்தான், அது ஒரு தனி நூல் அல்ல. அப்படி ஒரு நூலும் இல்லை. திருமந்திரத்தின் வழிமுறைகள் அப்படியே திருவாசகத்தில் இல்லை. திருவாசகத்தின் வழிமுறைகள் திருவந்தாதியில் இல்லை. தேவார பாடல்களில் இருக்கும் வழிமுறைகள் வேறு. ஆனால் இலக்கு ஒன்று, அது இறைவனை அடைவது. இந்த நூல்களுக்கு இடையில் ஒற்றுமைகள் பல உள்ளன, வேற்றுமைகளும் பல உள்ளன. வேற்றுமைகளை ஒருங்கிணைப்பவன் தான் இறைவன். ஒரு நிலைக்கு மேல் வேற்றுமைகளை ஒருங்கிணைக்க இயலாது. ஆனால் அவன் எல்லா வேற்றுமைகளையும் ஒருங்கிணைத்து கொண்டிருப்பவன். அவன்
நீரையும் தீயையும் ஒன்றென கருதுபவன், ஒன்றாகவே கொண்டிருப்பவன், அவன் வேட்டையாடப்படும் விலங்கினையும் வேட்டையாடும் விலங்கினையும் ஒன்றென கருதுபவன், ஒன்றாகவே கொண்டிருப்பவன். ஆதலால் பல்லாயிரம் மாந்தரின் தனிப்பட்ட வாழ்க்கை நிறைவிற்குரிய வழிமுறைகளை அவன் மட்டுமே அறிந்திருக்கிறான். அவனே அவற்றை ஒரு தொகுப்பாக்கி ஆகமம் என்று நின்று அன்னித்து கொண்டிருக்கிறான். அன்னித்தல் என்பதும் ஆழ்ந்து நோக்கத்தக்கதுதான். அன்னித்தல் என்றால் மிக நெருக்கத்தில் இருத்தல், அதே வேளை யாவற்றிலும் உள்நுழைந்து குறுக்கிடாதிருத்தல். உன்னித்தல் அல்லது உண்ணல் என்பது உள்நுழைதல், உள்நுழைந்து கலந்திருத்தல். அதுதான் உணா உணவு என்று ஆகிறது. உள்நுழைந்து கலந்து விடுதல் உணவு, அது உண். மாடுகளில் இருக்கும் ஒரு பூச்சிக்கு உண்ணி என்றே பெயர். அது உண்கிறது. எதனை உண்கிறது? அம்மாடுகளின் உதிரத்தை உண்கிறது. அம்மாடுகளின் உடல் செயல்பாட்டில் அது குறுக்கிடுகிறது. மரங்களில் ஒட்டுண்ணி என ஒன்று உண்டு. ஒட்டி கொண்டும் இருக்கும், உண்ணவும் செய்யும். இரண்டுமே, ஒட்டுதல் உண்ணல் ஆகிய இரண்டுமே நெருக்கத்தை குறிக்கும் சொற்கள். அந்த இரண்டுக்கும் வேறுபாடுகளை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒன்று ஒட்டுகிறது என்றால் புறப்பகுதியில் சேர்கிறது. ஒட்டி கொண்டு மட்டும் இல்லை, அது மரத்தின் அல்லது ஒரு தாவரத்தின் சாற்றினை உணவாக்குகிறது என்பதனால் அது ஒட்டுண்ணி. இவ்வாறு உண்ணி எனப்படுவதே ஒன்றின் செயல்பாட்டில் குறுக்கிடுதல் என்ற அளவிற்கு இருப்பது. அண் அப்படிப்பட்டதல்ல. அண் என்பது மிக நெருக்கத்தில் இருத்தல். அண்தான் அணு என்றாகிறது. அணுக்கள் ஒன்றுக்குள் ஒன்று கலந்து விடாது, தனித்தனியாக இருக்கும். ஆனால் மிக மிக நெருக்கமாக இருக்கும். ஒவ்வொன்றும் அதனதன் தனித்தன்மையுடன் மிக நெருக்கமாக இருந்தால் அது அன்னித்தல். ஒன்று இன்னொன்றின் தனித்தன்மைகளுக்குள்ளும் நுழைகிறது என்றால் அது உன்னித்தல். இங்கு அன்னித்தல் தான் கூறப்படுகிறது. ஆகமமாக நின்று அன்னிப்பவன் இறைவன். அவன் மிக மிக நெருக்கமாக இருக்கிறான். ஆனால் எவருடைய தனித்தன்மையையும் அவன் சிதைப்பதில்லை, கெடுப்பதில்லை, அல்லது திருத்தி மாற்றி அமைப்பதில்லை. உன்னுடைய நோக்கம் என்னை அடைவதுதான் என்றால் அதற்கு இது மட்டும்தான் வழி என உன் தனித்தன்மையை சிதைக்கும் எதிலும் நான் தலையிடுவதில்லை. அதேவேளை நீ என்னை அடைவதற்குரிய வழிமுறைகளுக்கு ஆகமம் என உன் அண்மையில் நான் நின்று கொண்டே இருக்கிறேன் என்கிறான் இறைவன். இதுதான் அவனுடைய அன்பு. அவன் நமக்கு மிக நெருக்கத்தில் அண்மையில்
நின்று கொண்டே இருக்கிறான். நம்முடைய எந்த செயலிலும் அவன் குறுக்கிடுவதில்லை. நாம் தவறு செய்தாலும் அவன் தலையிடுவதில்லை. பிழைகள் என்றாலும் அவன் பொருட்படுத்துவதில்லை. அவன் ஒன்றே ஒன்றை நோக்குகிறான். நம்முடைய நோக்கம் என்ன? தன்னை அடைவதுதான் நோக்கம் என ஒரு குழந்தையை அவன் புரிந்து கொள்கிறான் எனில், அந்த குழந்தை எந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த குழந்தைக்கு அண்மையில் அவன் நின்று கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் இவ்வாறான பல்லாயிரம் பல நூறாயிரம் குழந்தைகளை தன்னை நோக்கி ஈர்த்து அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் ஆகமம் என கொண்டிருப்பவன் அவன். அவன் பார்க்காத வழிமுறையா அல்லது அவன் அறியாத நெறிமுறையா? வழிகளும் நெறிகளும் மாற்றமடைந்து கொண்டிருக்கும். நோக்கம் எக்காலமும் மாறாது. இலக்கு எச்சூழலிலும் சிதையாது. நோக்கமும் இலக்கும் அவனை அடைவதுதான் என்றால் உன் வழிமுறை எதுவாக இருந்தால் என்ன? தன்னல வெறியுடன் அல்லது தன்னோக்குடன் நீ செய்கிறாயா? இது இறைப்பணி அல்லது இறைவனுக்குரிய தொண்டு, இதன் வழியாக என் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும் என்பதற்காக செய்கிறாயா என அறிந்தவன் ஒருவனே. அவனே நம் இறைவன். ஆதலால் அவன் அன்னித்து நின்று கொண்டிருக்கிறானே அன்றி எதிலும் குறுக்கிடுவதில்லை. உண்மையில் இதுதான் அன்பு. யாவற்றிலும் உள்நுழைந்து குறுக்கிடுதல் மாந்தரின் குணம். இறைவன் அவ்வாறானவன் அல்லன். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் என்பது ஆண்பால் விகுதி. அன் என்ற விகுதியில், ஆண்பால் விகுதியில் அது முடிகிறது. அதற்குரிய அடிப்படை சொல்லும் ஏகம்தான். ஏற்றமெடுக்கும் தன்மையில் முழுமையடைந்தால் அது ஏகம். ஏ என்பது ஏற்றத்தை குறிப்பது. அதிலிருந்து பல்வேறு பொருள் விரிவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஏராளம் என்பது அவ்வாறான சொல். ஏறு, ஏற்றம், ஏணி என்பது அவ்வாறான சொற்கள். ஏன் என்பது வினாவுக்குரிய ஒரு சொல். ஒரு செயலின் மீது கேள்வி எழுகிறது, ஒரு விடை வருகிறது. மேலும் கேள்வி எழுகிறது, மேலும் விடை வருகிறது. மேலும் மேலும் கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த வினா ஏன் 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 என வளர்ச்சி அடைகிறது. இதனை ஏன் செய்தாய் என கேட்கிறோம், ஒரு விடை வருகிறது, அதில் நிறைவில்லை. மீண்டும் கேட்கிறோம், அதனை ஏன் அப்படி செய்தாய், அதனை ஏன் அங்கு செய்தாய், அதனை ஏன் நீ சொல்லவில்லை, அதனை ஏன் இப்படி நீ செய்திருக்கக்கூடாது என்று வினாக்களை அடுக்கி கொண்டே போகிறோம். நம்முடைய கேள்வி ஏற்றமடைந்து கொண்டே போகிறது. அதனால் அது ஏன்? அந்த அளவுக்கு இல்லை, அடிப்படையான சில கேள்விகள் இருக்கின்றன என்றால் அது என்ன? இது என்ன? என்ன செய்கிறாய்? என்ன செய்தாய்? இது என்ன? அது என்ன என்பது ஒரு செயலுக்கு மேல் நின்று எழுப்பும் கேள்வி. அதுவும் மேல் நின்று எழுப்புவதுதான். ஏனென்றால் எகரம் ஏ வந்தாலே அது ஏற்றத்திற்குரியது. ஏ எனும் நெட்டெழுத்து வந்தால் அது யாவற்றுக்கும் மேல் என்ற ஏற்றத்தை பெறுவது. என்ன
என கேட்கிறோம். அது ஒருபடி மேலிருந்து கேட்பது. அதில் நிறைவில்லை என்றால் அது ஏன் என்று ஏற்றம் எடுக்கிறோம். இதுதான் ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய அடிப்படை. இவ்வாறு ஏற்றமடைத்து கொண்டே இருக்கும் தன்மையில் முழுமை இருந்தால் அது ஏகம் எனப்படும். இதற்கு மேல் எதுவும் இல்லை, இதற்கு மேல் ஏற்றம் எடுக்கும் நிலை இல்லை என்பது ஏகம். யாவற்றுக்கும் மேலாக ஏற்றம் அடைந்து அதிலும் முழுமை உற்ற பின்னர் அது ஏகம் ஆகிறது. ஆதலால் அது யாவும் ஒன்று என்ற கருத்தை விளைவிக்கிறது. நீங்கள் ஒரு இடத்தில் நிற்கிறீர்கள், ஏற்றம் எடுத்து சில அடிகள் மேலே செல்கிறீர்கள், இன்னும் மேலே செல்கிறீர்கள், இன்னும் மேலே செல்கிறீர்கள், வானத்தில் பறக்கிறீர்கள். இப்பொழுது ஏற்றம் எடுத்து விட்டீர்கள். கீழே பார்த்தால் நீங்கள் நின்ற தரை தெரியவில்லை, வீடு தெரியவில்லை, ஊர் தெரு நாடு தெரியவில்லை, காடுகள் தெரியவில்லை, மரங்கள் தெரியவில்லை, புவி பந்து என்ற ஒரு கோலம் தெரிகிறது. இப்பொழுது அது ஏகமாக இருக்கிறது, ஒன்றே ஒன்று என இருக்கிறது என அதற்கு பொருள் வந்தது. ஏகம் என்பது ஒன்றே ஒன்று என்று கூறும், நேரடியாக கூறவில்லை, ஆனால் அது அவ்வாறான ஒரு பொருள் விளைவை தருகிறது. ஏற்றம் அடைந்து கொண்டே இருந்து அதிலும் முழுமையுற்றால் அது ஏகம். அந்த ஏகம் எனும் நிலையில் யாவும் ஒன்று என்ற தோற்றம் கருத்து விளைந்துவிடும். மனநிலையில் அல்லது சிந்தை பயணத்தில் ஏற்றம் எடுத்து கொண்டே இருக்கையில் இன்று பல பல என்று இருப்பவை ஒன்றுதான் என்ற தெளிவு பிறக்கும். மனிதருக்கு அல்லது மனித மன எல்லைக்கு ஏகம் வாய்த்து விடாது, ஆனால் அதனை நோக்கி நாம் பயணிக்கலாம். இறைவன் ஏகமாக இருக்கிறான், அதாவது அவன் முழுமையான ஏற்ற நிலையில் இருக்கிறான், ஏற்றமெடுத்த நிலையில் இருக்கிறான். அவனுடைய நிலையிலிருந்து யாவும் ஒன்று. இதுதான் ஏகன் என அவன் பெயர் பெறுவதற்கு உரிய காரணம். அநேகன் என்பது மீண்டும் தனித்தன்மைகளுக்கு வருகிறது. ஒவ்வொரு உயிரும் இறைவனின் பிள்ளை. ஒவ்வொரு அணுவும் அம்மையப்பனின் வெளிப்பாடு. இவை யாவற்றுக்கும் மேலாக எழுந்து ஏற்றமுற்று இருக்கும்போது அவன் ஏகன். ஆனால் ஓர் அணுவாக இருக்கும் பொழுது, ஒரு புழுவாக, பூச்சியாக, மரமாக, மனிதராக இருக்கும் பொழுது அவன் அநேகன். அவனே முழுமையான ஏற்றமெடுத்த ஏகனாகவும் இருக்கிறான். அவனே தனித்தனி கூறுகளாக, தனித்தனி துகள்களாகவும் இருக்கிறான். ஏகன், அநேகன், இறைவன் அடி வாழ்க. இதுதான் இறைவன் என்ற சொல்லுக்குரிய பொருள். எவன் ஒருவன் ஏகமாகவும் இருந்து கொண்டு அநேகமாகவும் இருக்கிறானோ அவன் இறைவன். எந்த உயிர் பொருளுக்கும் அல்லது உயிரற்ற பொருளுக்கும் இந்த நிலை வாய்க்காது. ஒவ்வொன்றும் தன்னிலையிலிருந்துதான் சூழலை பார்க்கும். சூழலை புரிந்து கொண்டுதான் தன்னையும் அது விளங்கிக் கொள்ளும் அல்லது மேம்படுத்தி கொள்ளும். யாவுமாகவும் இருந்து கொண்டு அதே நிலையில் தனித்தனி கூறுகளாகவும் இருப்பது
இறைவனுக்கே உரியது. அதனால்தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கிறார். ஆகமமாகி நின்று அன்னிப்பான் ஏகன் அநேகன் என்று இருப்பான் எனும் இரு கருத்துகள் இருக்கின்றன. ஆகமம் எனும் சொல்லுக்கு உள்நுழைந்து அதன் ஆழ்நிலைகளுக்கு சென்றால் தனித்தனியாக இறைவனடி சேர்ந்த மாந்தர்தம் நெறிமுறைகள் இருக்கின்றன. அவை யாவும் ஒரு முழுமையாக ஆகமம் என்று இருக்கின்றன. தனித்தனி நெறிமுறைகள் ஆகம். இவை யாவற்றையும் உள்ளடக்கிய முழுமை ஆகமம். அநேகன் என்பது தனித்தனி கூறுகளாக இறைவன் இருக்கும் நிலை. அவை யாவற்றையும் உள்ளடக்கும் மேலெழுந்த அவனது நிலை ஏகன். இந்த இரண்டு அடிகளிலுமே இறைவனது தனித்தனி கூறுகள் மற்றும் முழுமையான ஏற்றமடைந்த பண்பு ஆகியனவே வலியுறுத்தப்படுகின்றன. இவ்வாறு இறைவனை நமக்கு மிக நெருக்கத்தில் அறிமுகப்படுத்தி விளக்குகிறார் மாணிக்கவாசகர். வாழ்க வாழ்க என்கிறார். அதனை நாம் வாழ்த்து என்ற அளவில் புரிந்து கொள்கிறோம். அது பொருள்தான் என்றாலும் வாழ்க எனும் சொல்லுக்கு உங்களுக்கு உரிய யாவற்றிலும் ஆழ்ந்து செல்க என்றுதான் பொருள். ஆழ்க என்பதுதான் வகரமையுடன் சேர்ந்து வாழ்க என்று ஆகும். அதுதான் இலக்கணம். யாவற்றிலும் உங்களுக்கு உரிய யாவற்றிலும் ஆழ்ந்து செல்க என்பதுதான் வாழ்கவே அன்றி உயிருடன் நீண்ட காலம் இருங்கள், நன்றாக இருங்கள் என்றதற்கு பொருள் இல்லை. அப்படி புழக்கத்தில் பொருள் கொண்டிருக்கிறோம், அது பிழையும் அல்ல. உங்களுக்குரிய யாவற்றிலும் நீங்கள் ஆழ்ந்து செல்லும் போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், பல்வேறு விளக்கங்கள் வழிகாட்டல்களும் கிடைக்கும். அவற்றின் வழியாக நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என விரும்பினால் வாழலாம், வளமாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் வாழலாம். ஆனால் அடிப்படை என்ன? உங்களுக்குரியவற்றுள் நீங்கள் ஆழ்ந்து செல்லுங்கள் என்பது. அப்படி நீங்கள் ஆழ்ந்து செல்லும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் வாழ்க என்பது எனும் சொல் இறைத்தமிழில் பன்னெடுங்காலமாக புழங்கப்பட்டு வருகிறது. ஒருவரை வாழ்க என வாழ்த்தும் பொழுது அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் அருள் வழங்கவில்லை. இன்று அப்படித்தான் இருக்கிறது. என்னை வாழ்த்துங்கள் என்று ஒருவர் இன்னொருவரிடம் கேட்கிறார். அப்படி வாழ்த்துபவர் என்ன அருள் வழங்குகிறாரா? அவருக்கும் சேர்த்து இறைவன் வழங்கினால்தான் உண்டு. எந்த மனிதரும் இன்னொரு மனிதருக்கு அருள் வழங்க இயலாது. ஆனால் நீங்கள் வாழ்க என மனதார வேண்டலாம். அதுக்கு என்ன பொருள்? நீங்கள் உங்களுக்குரியவற்றில் ஆழம் பெற்று இருங்கள். உங்கள் உடல் நலனை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனநலனை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சூழலை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எதனை ஆழ்ந்து புரிந்து கொள்கிறீர்களோ அதில் நீங்கள் மேம்படுவீர்கள். ஆகவே உங்கள் புரிதல்களை ஆழப்படுத்துங்கள் என்பதுதான் அதற்கு பொருள். நமசிவாய வாழ்க.
நாதன்தாள் வாழ்க என தொடங்கி ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்றெல்லாம் அவர் பாடுகிறாரே, இவை எல்லாவற்றிலும் ஆழ்ந்து செல்க, ஆழ்ந்து செல்க, ஆழ்ந்து செல்க என்று கூறுகிறார். இறைவனை வாழ்த்துகிறார். அவனுக்கு, இறைவனுக்கு ஏகன் அநேகன் என்று இரண்டு தன்மைகளுமே இருக்கின்றன. நாம் வேண்டினால் நமக்குள் அவன் ஆழ்ந்து செல்வான், அல்லது அவ்வாறு ஆழ்ந்து செல்லும் அருளை நமக்கு வழங்குவான். ஒரு அரசர் வாழ வேண்டும் என்று குடிகள் விரும்புகிறார்கள் என்றால் அந்த அரசர் உயிருடன் நீண்ட காலம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அதற்கு பொருளா? இல்லை. அந்த அரசர் நாட்டுக்கும் குடிகளுக்கும் உரியவற்றை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக அவர் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது வழிமுறை. ஒரு அரசரை குடிகள் வாழ்க என வாழ்த்தும் பொழுதே நாட்டுக்கும் எங்களுக்கும் உரியவற்றை நீங்கள் செய்ய வேண்டும், ஆதலால் எங்களை பற்றியும் நாட்டை பற்றியும் நீங்கள் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றுதான் பொருள் தரும். இறைவனை வாழ்க என வாழ்த்தும் பொழுது, ஐயா இன்னும் என்னை பற்றி நீ ஆழ்ந்து சென்று எனக்கு விளக்கம் கொடு, எனக்குள் ஆழ்ந்து சென்று இன்னும் தெளிவு கொடு என்பதுதான் முதல் நிலை பொருள். நீ நன்றாக இரு என்று அதற்கு நேரிடை பொருள் இல்லை. அது அடுத்தடுத்த படிநிலைகளில் அவ்வாறு வளர்ச்சி அடைகிறது. இறைவன் அடி வாழ்க என்று வாழ்த்துதல் இறைவனுடைய அடி வீழ்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் அல்ல. அப்படியெல்லாம் மாணிக்க வாசகர் பாடுவாரா? அல்லது எந்த இறையியலாளரும் இறைவனடி வீழ்ந்து விடும் என்று பதறுவாரா? வாழ்க என்ற சொல்லுக்குரிய பொருள் ஆழ்ந்து செல்க. நான் உனக்குரியவன், நீ எனக்குள் ஆழ்ந்து செல். நீ ஏகமாகவும் இருந்து விடுவாய், அநேகமாகவும் இருப்பாய். நான் எதிலும் இல்லை, நான் இதிலும் இல்லை, அதிலும் இல்லை, எதில் இருக்கிறேன் என்றே எனக்கு தெரியாது. ஆகவே நீதான் எனக்குள் ஆழ்ந்து சென்று உன்னை பற்றிய விளக்கங்களை எனக்கு விளக்க வேண்டும். நீதான் எனக்குரிய ஆகம் என்ன என்று எனக்கு அருள வேண்டும் என்ற வேண்டுதலுக்கு உரியதுதான் இறைவன் வாழ்க என்பதை அன்றி இறைவன் வாழ வேண்டும் என்ற தட்டையான நேரிடையான வாழ்த்து அல்ல அது. இறைவனையே வாழ்க என்று வாழ்த்துகிறார் மாணிக்க வாசகர். அது ஆகச் சிறப்பு. ஆனால் வாழ்க என்ற அந்த சொல்லுக்கு உள்ளே முதல் நிலையில் ஆழ்ந்து செல் என் ஐயனே என்ற வேண்டுதல் இருக்கிறதே அன்றி நீ வாழ்க என்று தன்னிலையை பெரிதாக்கும் தன்மை இல்லை. ஆழ்ந்து செல்லும் பொழுதுதான் இவ்வாறான விளக்கங்கள் கிடைக்கும். இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து அவன் அருளால் சென்றால் இன்னும் எவ்வளவோ விளக்கங்கள் கிடைக்கும். அவ்வாறான விளக்கங்கள் யாவற்றையும் காலத்திற்கு ஏற்ப உகுத்து கொண்டே இருப்பவை நம் மறைநூல்கள். சிவபுராணம் அவ்வாறான ஒரு மறைநூல். திருவாசகம் முழுமையும் நமக்கு மட்டுமல்ல, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பல்வேறு ஆகம கருத்துக்களை கற்பிக்கும் ஒரு மறைநூல். அந்த திருவாசகம் வாழ்க. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.